பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னமும் கிருபையும் உங்களோடு இருப்பதாக. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே 62ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், நீ கைவிடப்பட்டவள் எனப்பட்டாலும் உன் தேசம் பாழான தேசம் எனப்பட்டாலும் கர்த்தர் உண்மையில் பிரியமாக இருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும். பாருங்க, உன் தேசம் வாழ்க்கைப்படும். நீ கைவிடப்பட்டவள் எனப்பட்டாலும் உன் தேசம் எப்சிபா பியூலா என்று சொல்லத்தக்கதாய் உன் தேசம் வாழ்க்கைப்படும். அருமையானவர்களே, தேவன் இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் செய்ய நினைத்ததை அவர் செய்ய நினைத்ததை செய்கிற வரைக்கும் அவர் அமர்ந்தார் என்று அது ஏசாயா 62. உனக்கும் எனக்கும் தேவன் செய்ய நினைத்ததை அவர் ஒரு நாளும் தடுப்பதில்லை. தான் சொன்னதை செய்வதற்கு நான் உன்னை கைவிடுதல் என்று சொல்லி யாக்கோபுக்கு வாக்கு கொடுத்தார். ஆதியாகமம் 28:17. அவர் சொன்னதை செய்கிற வரைக்கும் தேவன் கைவிடுவதில்லை. இவர் நம் தேவன் யாரா இருக்கிறார்? அவர் கைவிடாத தேவன். நீங்க நெகேமியா புத்தகத்துல நீங்க 9:19 வாசிக்கும், அவர் வனாந்தரத்திலே அவர்களை கைவிடவில்லை. நெகேமியா அதை உணர்கிறார். வனாந்தரத்திலே அவர்களை கைவிடவில்லை. வனாந்தரத்திலே அவர்கள் மேகஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் அங்க மன்னாவை கொடுத்தும் காடையை கொடுத்தும் ஆண்டவர் அத்தனை லட்சம் மக்களை காத்தார். அவர் சொன்னதை செய்கிற வரைக்கும் கைவிடுவதில்லை. மக்களே, ஒருவேளை மனுஷன் நம்மளை கைவிடலாம், நம் நம்பினர்களை கைவிடலாம். ஐயோ நீ கவலைப்படாத, நான் இருக்கேன்னு சொன்னவர்களா நம்ம ஏமாத்தலாம். ஆனா நீ நானும் வழிபடுகிற தேவன் அவர் சொன்னதை செய்கிற வரைக்கும் அவர் கைவிடாதவராக இருக்கிறார். நீ மனுஷன் நம்பி ஏமாந்து போயிட்டியா? நீங்க அந்த சங்கீத புத்தகத்தில் 37 சங்கீதத்தில் நீங்க படிக்கும் போது எப்படி சொல்கிறார் பாருங்க, 25ஆம் வசனம், நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறைந்து திரிந்து நான் கண்டதில்லை. அவர் சந்ததி கைவிடப்பட்டதை நான் கண்டதில்லை. நீங்கள் நீதிமானாக இரவும் பகலும் கர்த்தராக இயேசுவை தெய்வமாக ரட்சகராக நீங்கள் வழிபடுகிறதுனால உங்க சந்ததி இறைந்து திரிவதை, அலைந்து திரிவதை, கைவிடப்படுவதை தேவன் ஒரு நாளும் அனுமதிப்பதில்லை. உங்கள் தேசம் என்ன பண்ணுமா? அது வாழ்க்கைப்படும். அப்படின்னா இதுவரைக்கும் உங்க வாழ்க்கை இல்லை, நல்ல குடும்பம் இல்லை, நல்ல வீடு இல்லை, மனைவி இல்லை, பிள்ளை இல்லை, நிலையில்லாத ஒரு ஸ்திரமில்லாத ஒரு வாழ்க்கை இருக்கலாம். என் ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொல்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். உன் தேசத்திலே அங்கே அற்புதம் நடக்கும், குடும்பத்திலே அற்புதம் நடக்கும், ஊழியத்திலே அற்புதம் நடக்கும். தான் சொன்னதை அவர் செய்கிற வரைக்கும் கைவிடுவதில்லை. அதே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே அங்கே 60ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை இப்படி சொல்கிறார், அங்கே கைவிடப்பட்டவளே பெருங்காற்றில் அடிப்பட்ட 54 கைவிடப்பட்டவளே பெருங்காற்றில் அடிப்பட்டவளே உன் கண்களை நான் பிரகாசிக்கும்படியாய் செய்வேன். அப்போ ஆண்டவராக தேவன் ஒரு மனிதனை அவர் நேசித்து விட்டால், ஒரு மனிதனை விரும்பி விட்டால், ஒரு மனிதனுக்கு தன் செய்வது வாக்குப்படினால் அதை ஒரு நாள் அவர் தடுப்பதில்லை, மறுப்பதில்லை. மக்களே, நீங்க யோசித்து பாருங்க, உங்க வாழ்க்கையில எத்தனையோ யோசித்தீங்க, எத்தனையோ பண்ணீங்க, ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தம் தான் நம்ம வாழ்க்கையில அது நிறைவேறுகிறது. அவர் நம்மை கைவிடாத தேவன், விலகாத தேவன். அவர் நம்மை விட்டு அவர் விலகாத. இதுதான் அங்கே சங்கீதத்திலே 91ஆம் சங்கீதம் 79 என் பலன் எனக்குள்ளே ஒடுங்கும் பொழுது என்னை கைவிடாதிரும். அவர்களது பலன்கிறது எல்லாம் கூட வர, சொத்துக்குது, பணங்குது, என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாதிரும். அவன் மனுஷன்கிட்ட கேட்கலாங்க. நிறைய பேர், ஐயோ என் பிள்ளை பார்க்கல, என் பொண்ணு பார்க்கல, உழைச்ச சம்பாதித்த அவங்களுக்காக வாழ்ந்து என்னை கைவிட்டார்களே. அதுதான் 91ஆம் சங்கீதத்திலே அங்கே 15ஆம் வசனம், முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் கொழுமையுமாய் இருப்பார். தேவனிடத்தில் நீங்கள் மன்றாடுங்க, ஆண்டவரே என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாதிரும். நீங்க விண்ணப்பம் பண்ணணும், விண்ணப்பம் பண்ணணும், ஆண்டவரே என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாது. நீங்க மனுஷன் நம்பி, பிள்ளைகள் நம்பி, சொத்து நம்பி இல்லை, அதான் நம்மளை கைவிட்டுறங்க. என் ஆண்டவர் யாரா இருக்கிறார்? அவர் கைவிடாத தேவன். நம் பலன் ஒடுங்கும் போது கூட முதிர் வயதிலும் அவர் கனி தருகிறவராய். காலேப் சொல்றாரு பாருங்க, யோசுவா புத்தகம் 14:11, மோசே என்ன அனுபவம் இருந்தது அதே பலன் எனக்கு இப்போ எனக்குள்ள இருக்கிறது. சில பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவலாகவும் பிசிக்கலியும் அவங்களோட பலன் ஒடுங்கி போயிடும். அவங்க சோர்ந்துடுவாங்க, நடு தடுமாறுவாங்க. ஆனா கர்த்தரை ஒருத்தர் நம்பும் போது அந்த தேசத்தை அவர் கட்டும் பொழுது, ஒரு தேசத்தை அவர் வாழ்க்கைப்பட செய்யும் பொழுது முதிர் வயதிலும் கனி தருகிறவர்களாய். ஆமே, ஒரு அம்மா இருக்காங்க, 82 வயசு, சபைக்கு வந்து காணிக்கை கொடுக்குறாரு. 82 முதிர் தள்ளாடு. அதுக்கு யாரோ கொடுப்பாங்க. அது ஆண்டவர் பாருங்க, 82 85 வயதிலே
அவர்கள் பலன் கொடுக்கிறவர்களாய், கனி கொடுக்கிறவர்களாய் வாழ்கிறாங்க. நீங்கள் இவருக்கு அவரை இல்லைங்க, கர்த்தர் உங்களோடு இருந்தால், இயேசு உங்களோடு இருந்தால் நீங்கள் முதிர் வயதிலும் கனி கொடுக்கிறவர்களாக இருப்பீர்கள். உங்கள் பலன் ஒடுங்கும். நீ சொல்ல, ஆண்டவர் என் பலன் ஒடுங்கும் போது, எனக்கு ஒரு செல்வங்கள் ஒடுங்கும் போது, சமுதாயத்தில் மக்கள் ஒடுங்கும் போது, சரீரத்தில் ஆரோக்கியம் ஒடுங்கும் போது, நீர் என்னை கைவிடாதீர். நான் யாருக்கிட்ட நிற்காதபடி என்னை காத்துள்ளோம். அதனால தான் என் பலன் ஒடுங்கும் போது நீ என்னை கைவிடுவதில்லை. அப்போ ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு மனாந்தரத்திலையும் அவர் கைவிடுவதில்லை. இன்றைக்கு நீங்கள் எதிர் கைவிட்டார்கள், அவர்கள் கைவிட்டார் புலம்புறதை நிறுத்துங்க. நம் தேவன் யார்? அவர் கைவிடாத தேவன். மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் ஏன் கிருபை உன்னை விட்டு விலகாது. யாக்கோபுக்கு சொன்னார், நான் சொன்னதை நான் செய்கிற வரைக்கும் நான் உன்னை கைவிடுவதில்லை. ஒருவேளை இவன் கைவிட்டான், அவன் கைவிட்டான், தெளிவாக சொன்னான், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடவில்லை. மோசேயோடு இருந்த தேவன், யோசுவாவோடு இருந்த தேவன், சகல பரிசுத்தோடு இருந்த தேவன், அவர் உன்னோடு என்னோடு இருந்து நம் கைவிடாதபடி காப்பார். இந்த ஏசாயா 62:4 உன் தேசம் அது வாழ்க்கைப்படும், உன் குடும்பம் வாழ்க்கைப்படும், உன் தொழில் கட்டப்படும், கர்த்தரை சிறந்திருக்க பண்ணுவார். இந்த வேத வாக்கியத்தின்படி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.